ஹெச்ஆர் லேர்னர்ஸ் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் டீச் பண்ணாங்க? இந்த 1 to 2 months ஆஃப் ஜேர்னியில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? டூல்ஸ் மெயின்லி வந்து லிங்க்டின், நாக்கரி. நான் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நாக்கரி தான். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா இல்லை. எந்த மாதிரி பார்த்து வந்து சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபியூச்சரை நோக்கி நம்ம வந்து போகலாம் அப்படின்றது வந்து எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. அதே மீறி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் இருக்கு. மோஸ்ட்லி யூஸ் பண்ற டூல்ஸ் இது ரெண்டும் ஃபுல் டெஸ்டாக எடுத்துக்கிட்டாலே போதும். Hello guys, in today's podcast we connecting with our special guest because நம்மளோட ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஆப்பில் படித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட ஜேர்னி எப்படி வந்து ஹெச்ஆராக மூவ் ஆனார், அவரோட ட்ராக் எப்படி இருந்துச்சு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கம்பெனியில் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 2024 பாஸ் அவுட், அது கம்ப்ளீட்லி இன்ட்டு ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சுட்டு இப்போ ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சேம் நான் நிறைய பேர் தான் சொல்லியிருக்கேன், நானும் ஃப்ரம் மெக்கானிக்கல்லேருந்து தான் ஹெச்ஆராக இருக்கேன்னு சொல்லி. இப்போது என்னோட இனிஷியேட்டிவாக நான் நிறைய பேர்த்தையும் ஹெச்ஆராக சேஞ்ச் பண்ணுன்ற பாத்தில் இவருமே இப்போ வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹெச்ஆராக மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மெக்கானிக்கல்லேருந்து பிபிஓ ஜாப் கிடச்சிருக்கு. தென் அதுலேருந்து ஒரு பெட்டரான ஜாப் போகணும்னு ட்ரை பண்ணி தென் நம்ம சைடில் மூவ் பண்ணி இப்போ நம்ம ஹெச்ஆராக அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஆப் மூலிமா ஸோ கம்ப்ளீட்லி அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நவாஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Thank you sir. First of all, thanks for giving me this opportunity. Great, சூப்பர் நவாஸ். ஸோ உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன், லைக் உங்கள் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, தென் ஏன் மெக்கானிக்கல்லேருந்து பிபிஓ, தென் ஏன் பிபிஓலேருந்து ஹெச்ஆர் லேர்னர்ஸ், தென் ஹெச்ஆர் லேர்னர்ஸ் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கீங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? குட் சார். என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஐடி டிபார்ட்மெண்ட். என்னோட பாஸ் வந்து 24B மெக்கானிக்கலில் முடித்தேன். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து எனக்கு ஒரு 6 months கிட்ட பிபிஓ ஜாப் கிடச்சிச்சு டெம்பரரியா. சரி நம்ம வீட்டில் சும்மா கிடைக்கிற ஜாப் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஐடி செக்டர்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட். என்னோட டொமைன் சேஞ்சஸ்னால நான் வந்து அந்த ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து ஐடிக்கு வந்து ஸ்விட்ச் ஆக முடியல. அதனால சரி ஓகே நம்ம பிபிஓ ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பிபிஓ ஜாயின் பண்ணேன். ஏர்டெல் வாய்ஸ் ப்ராசஸ் தான், நம்ம ஏர் காலர். ஒரு 6 months கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே இது வந்துட்டு கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் ரொட்டேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு, ஷிஃப்ட் டைமிங்லாம் இப்போ கொஞ்சம் செட் ஆகல. ஸோ அதனால ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கரியர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களோட வீடியோஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே நம்ம ஏன் எனக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது, ஓகே ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஏன் ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணேன். உங்கள் டீம் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சரி ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் ஓகே நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்டாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் டீம் எனக்கு வந்து நல்லா மோட்டிவேட்டாக பேசணும்னா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 months கிட்ட நான் ஹெச்ஆர் லேர்னர்ஸ்ல 2 months கிட்ட கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா இப்போ நான் வந்துட்டு இப்போ ஐடியல் ஜியான் சொல்யூஷன் ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனியில் இப்போ ஹெச்ஆர் ரெக்ரூட்டரா. சூப்பர் கிரேட், ஹாப்பி டு சி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆனதுக்கு. ஜாப்ல அது எப்படி போயிட்டு இருக்கு, உள்ள ஒர்க்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி உங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கு இப்போ ஹெச்ஆரா? டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வராங்க. நிறைய கிளைண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் சென்னை லொக்கேஷனுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஐடிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ ஒரு ட்ரீமோட இருந்திருப்பீங்க ஹெச்ஆர் ஜாப் எடுக்கணும்னு, ஃபைனலாக பிபிஓலேருந்து ஹெச்ஆராக மூவ் ஆயிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஒரு பிடிச்ச ஜாப் எடுத்துருக்கீங்க, ஜாப் போகிறப்ப எப்படி இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம்? ஜாப் போகும்போது நம்ம ஒரு கேண்டிடேட்ஸை வந்துட்டு we are not an employee in our company, we are giving a job opportunity to an employee. அந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம வந்து வேலை பார்க்குறதும் கிடையாது, நம்ம வேலை கொடுக்குற இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு சோல் வந்து வருது. சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எத்தனை ஒரு கேண்டிடேட்ஸ், நான் இது வரையும் 4 candidates வந்து ஹையர் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட சைட்ல இருந்து. ஹைதராபாத் லொகேஷனுக்கு, இப்போ சென்னை லொகேஷனுக்கு இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன், புஷ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் கிரேட். ஸோ இப்போ பிபிஓல இருந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓனாக ட்ரை பண்ணுறப்ப உங்களால் ஹெச்ஆராக மூவ் பண்ண முடியல, இல்லை எந்த இடத்துல லேக் ஆகிட்டு இருந்தீங்க? பிபிஓ டு வேறு ஏதாவது ஜாப் கம்யூனிகேஷன் சார்,
கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஏர் டொமைன் சூஸ் பண்ணதுக்குமே வந்துட்டு கம்யூனிகேஷன் தான் ரீசன். அது வந்து இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் தான். சரி ஓகே நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து பிபிஓ சூஸ் பண்ணேன். பிபிஓ சூஸ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து HRLearn சப்ல வந்துட்டு அனிதா மேம் வந்து நல்லா கம்யூனிகேஷன் பண்ணாங்க. கம்யூனிகேஷன் வாட்ஸ் நவாஸ் நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆகிடுவீங்க கம்யூனிகேஷன்ல. அண்ட் தென் அனிதா மேம் மோட்டிவேட்ஸ் மீ அண்ட் தென் டீச் மீ a lot. பிஃபோர் ஜாயினிங் HRNSF எதை நோக்கி பயந்துட்டு இருந்தீங்க? ஆஃப்டர் HRNSF முடிச்சு பிளேஸ் ஆயிருங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டுக்குள்ள எப்படி இருக்குது? ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதை பற்றி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா இல்லை, எந்த மாதிரி பார்த்து வந்து சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபியூச்சரை நோக்கி நம்ம வந்து போகலாம் அப்படின்றது வந்து எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கிளியர் ஐடியாவாக இருக்குது, எனக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸாகவும் இருக்குது. சரி ஓகே இதுதான் நம்மளோட ஐடியா, ஓகே இது நம்பி போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. இங்கே இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நல்லா போல்டாக கான்ஃபிடென்ஸாக இப்போ நான் அட்டன் பண்ணுறேன். HRNSF உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் டீச் பண்ணாங்க? இந்த 1 to 2 months ஆஃப் ஜேர்னியில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு HRNSFல வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு டெமோ கிளாஸ் செஷன் வந்துட்டு நெல்லிங் சார் எடுத்தாங்க. நெல்லிங் சார் எடுத்துட்டு 1 வீக் கிட்ட டெமோ செஷன் எடுத்துட்டு எல்லாமே ஹெச்ஆர் பற்றி அவுட்லுக் ஃபுல்லாகவே சொன்னாங்க. இதாக இருக்கும், இதுதான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்றது அவுட்லுக் சொன்னாங்க. அவுட்லுக் சொன்னதுக்கப்புறம் அவங்களே தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து கிளாஸ் 1 month கிட்ட எடுத்தாங்க. சைட் பை சைட் கம்யூனிகேஷன் கிளாஸஸும் அனிதா மேம் கிட்ட போயிட்டு இருந்துச்சு. ஓகே நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, ஃபுல்லாகவே எல்லாமே கற்றுக்கிட்டேன், நல்லா டீப்பாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தென் பிளேஸ்மெண்ட் செஷன் அப்போ வந்து ஜெயலட்சுமி மேம் எடுத்தப்போ வந்துட்டு எப்படி இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி உங்களோட கம்யூனிகேஷன் வைஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு A to Z எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அவங்க சைட் பை சைட் நான் வந்து பிளேஸ்மெண்ட் செஷன் அட்டென்ட் பண்ணிருக்கும் போது சென்னையில் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வாக்கிங் டிரைவ் இன்டர்வியூஸே அட்டென்ட் பண்ணியிருந்தேன். காமனன்ட் ஹெல்த் கேர்னு சொல்லி அம்பத்தூர்ல இருக்கு, அம்பத்தூர் ஸ்டேட்ல இருக்கு. அங்க வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸே அட்டென்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஹெச்ஆர்ஸ் வந்தாங்க, 50 கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. 50 கேண்டிடேட்ஸுமே MBA முடிச்ச கேண்டிடேட்ஸ். 50 கேண்டிடேட்ஸுமே குரூப் டிஸ்கஷன் வச்சு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணாங்க கேண்டிடேட்ஸை. அந்த 50 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிட்டேன். நெகர் காமனன்ட் கன்சல்டன்சிஸ்ல அம்பத்தூர்ல இருக்கு. ஷார்ட் லிஸ்ட் ஆனோம்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்க்கு அடுத்த நாளே இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணாங்க. அடுத்த நாள் இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணும்போது HR மேனேஜர் ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்போ ஏன்னா நான் அந்த ரவுண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். சரி எதனால நம்ம இந்த ரவுண்ட் ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நானே வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே நவாஸ் நீங்க உங்களுக்கு கூலிங் பீரியட் இருக்கு, நீங்க கூலிங் பீரியட் முடிச்சோன்னா நீங்க அதே வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, உங்களோட கம்யூனிகேஷன் வைஸ் நீங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, மேபி இந்த ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆகாம இருக்கலாம், மேபி நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க, நீங்க கான்ஃபிடன்ஸா அட்டென்ட் பண்ணுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சமா. சரி ஓகே கூலிங் பீரியட் முடியறதுக்கு எப்படி 3 months ஆகும்னு சொல்றாங்க. சரி அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஏன் நம்ம 3 months ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வேற ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐடியல் சொல்யூஷன் கிடைச்சிச்சு. கிடைச்சோன்னா அப்போ ஃபர்ஸ்ட் 2 months வந்து இன்டர்னா பார்த்தாங்க. இன்டர்ன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ வந்து எம்ப்ளாயா வந்து இப்போ ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கு. நம்மளுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜா இருக்கு உள்ள போய் ஒர்க் பண்றப்போ, இல்ல இன்டர்வியூல என்ன? அதாவது end to end ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஹையர் பண்ணணும், இன்டர்வியூஸ்ல வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து நான் வந்து நான் ஐடில இருந்து ஐடி டொமைன் ஸ்விட்ச் கரெக்டுங்களா அப்படின்றப்போ வந்துட்டு மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் MBA முடிச்சுட்டு வர கேண்டிடேட்ஸ், நீ எனக்கு வந்து MBA குவாலிஃபிகேஷன் கிடையாது, இருந்தாலும் நம்மளுக்கு எந்த நாலேஜ்ல இருக்காங்களோ அந்த நாலேஜ்க்கு நம்மளும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் உங்களால் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சு நம்மள்ட்ட படிச்சனால. சூப்பர் கிரேட். ஸோ நம்ம சைடு வந்து பிளேஸ்மெண்ட் சைடில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஏன்னா நிறைய பேர் டவுட் போகிறதே சொல்லி கொடுத்துருவாங்க, பட் பிளேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சைடுலேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக என்னென்ன மாதிரியான எஃபோர்ட்லாம் போட்டுருந்தோம்? பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து கௌதமி மேம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 2 months ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா கௌதமி மேம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்தெந்த கம்பெனிஸ்ல வாக்கிங் ட்ரைவ் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்றீங்களா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் சூஸ் பண்றீங்களா, அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு தனியான கம்பெனிஸ் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு தனியான கம்பெனிஸ் இருக்கும்.
இது ரெண்டையுமே யார் யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் கிளைண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இதுனா எங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணி உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி எப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, எப்போ நீங்கள் இன்டர்வியூட லைனப்ஸ் வந்து நம்மகிட்ட குரூப்பில் அனுப்பிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து கரியர் வந்து சூஸ் பண்ணுறப்போ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷியூராக க்ரோ ஆகும். சூப்பர் கிரேட். ஸோ இப்போ நீங்கள் நம்மளோட கம்யூனிகேஷனை உள்ளே வந்து வளர்த்துக்கிட்டீங்க, நிறைய லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. கம்யூனிகேஷன் ஆங்கிளில் எப்படி இருந்தீங்க பிஃபோர் HRNSF? தென் HRNSFல கம்யூனிகேஷனுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் மெயினாக, பிகாஸ் ரெக்ரூட்டருக்கு மெயினான ஸ்கில். இங்கே எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் உங்களை டெவலப் பண்ணிக்க முடிஞ்சு HRNSF மூலிமா? HRNSF மூலிமா வந்துட்டு எனக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியராகவும், இன்டர்வியூஸ்லாம் போய் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேகாகவும் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபியரும் லேகிங்கும் இப்போ சுத்தமாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நான் எந்த இன்டர்வியூஸ் இருந்தாலும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கீங்க. எஸ். ஓகே. இப்போ HR ஆகிறதுக்கு நார்மலாக இப்போ என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் தேவைப்படுது? நீங்கள் இப்போ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு நிறைய பேர் உங்களை மாதிரி மெக்கானிக்கல் BBA படிச்சவங்க வெளிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட் டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டா தான் ரெக்ரூட்டர் ஆக முடியும், நீங்கள் எதை ஷேர் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஸ்கில் செட் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கேண்டிடேட்ஸை அனலைஸ் பண்ணிக்கிற திங்கிங் வேணும். அனாலிட்டிக்கல் திங்கிங் மஸ்டாக வேணும். இந்த நம்ம ஒரு கேண்டிடேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து செலக்டிங் எ ரைட் கேண்டிடேட் ஃபார் அ ரைட் பொசிஷன் அட் த ரைட் டைம். இதுதான் வந்து மெயின் மோட்டிவ். இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம குவாலிட்டியான கேண்டிடேட்ஸ் வந்து ஹையர் பண்ணி கொடுக்கும்போது அதுலேயுமே நம்ம வந்துட்டு நம்ம சில இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சில காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இருக்கும், காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து இருக்கும். சில கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து வேற ஒரு இடத்துல ஆஃபர் வச்சிருப்பாங்க, ஆஃபர் வச்சுட்டே நம்ம சைட்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டூல்ஸ் மெயின்லி வந்து லிங்க்டின், நாக்கரி. நான் யூஸ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நாக்கரி தான். நாக்கரி கிரெடென்ஷியல்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாக்கரி தான் யூஸ் பண்றேன். ஸோ HRNSF இந்த HRக்கான டூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? லைக் என்னென்ன டூல்ஸ்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இப்போ ஜாப்ல சப்போர்ட் பண்ணுது? ஷூர் சார். லிங்க்டினும் சொல்லி கொடுத்தாங்க, நாக்கரியும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டு டூல்ஸுமே மஸ்டா வந்து HRs வந்து யூஸ் பண்ற டூல்ஸ். அதே மீறி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் இருக்கு. மோஸ்ட்லி யூஸ் பண்ற டூல்ஸ் இது ரெண்டும் ஃபுல் டெஸ்டாக கற்றுக்கிட்டாலே போதும். கீவேர்ட்ஸ் கரெக்டான கீவேர்ட்ஸ் போடணும், பூலியன் சர்ச் கரெக்டாக போடணும். அவங்களோட கிளைண்ட் வந்து எந்த விதமான ஜேடி வந்து கொடுக்குறாங்க, அந்த ஜேடி வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பூலியன் சர்ச் போடணும். சர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம கேண்டிடேட்ஸ் வருவோம். அது வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் ஃபில் கொடுக்கணும். சூப்பர் முகமது. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. லைக் ஃபர்தர் இன்டூ HRNSFக்கு இப்போது நீங்கள் படித்த பிளேஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட், லைக் நீங்கள் லேர்ன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆயிருக்கீங்க. உங்களோட இதுபடி எங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தோம், தென் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? குட் சார். I learned a lot from HRNSF and then out of 10க்கு I will promote 8.5. சூப்பர் great. Super Nawaz. So all the best for your career, so upcoming things. Thank you so much for joining. Thanks. Okay. Thank you sir.